நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம். நான் சொம்பால் ராணா, ஹரியானாவிலிருந்து. என்னுடைய இன்றைய வாழ்க்கை ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் கருணையால் கிடைத்த பரிசே ஆகும். பகவத் தர்மாவிற்கு வருவதற்கு முன்னர் நான் துன்பத்தில் இருந்தேன். எதிர்மறையான உள்வுரையாடல்கள் அதிகமாக இருந்தன. மிக சிறிய விஷயங்கள் கூட என்னை எதிர்மறை வினையை செய்ய தூண்டி காயப்படுத்தும். இந்த உள்வுலக போராட்டம் பல வருடங்களாக இருந்து வந்தது. இதனால் தொடர்ந்து ஒரு அசௌகரிய நிலை இருந்தது. பயம் முழுவதுமாக நிறைந்திருந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். எதன் மீதும் கவனம் செலுத்த இயலவில்லை. என்னுள் இருந்த குழப்பங்கள் வெளி உலகத்தில் பிரதிபலித்தன. என் குடும்பத்தாருடன் இருந்த உறவு பாதிப்பு அடைந்தது. நான் தனிமையை உணர்ந்தேன். எந்த ஒரு செயலிலும் கவனம் செலுத்துவது சவாலாக இருந்தது. என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தரம் தீவிரமாக பாதிக்கப்பட்டது. இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ள நினைத்துள்ளேன். என்னுடன் பணிபுரியும் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் தொடர்ந்து ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட துவங்கினேன். எல்லா சமயங்களிலும் மனக்காயம் அடைந்தேன். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நான் ஆழ்ந்த மன உளைச்சலில் இருந்தேன். என் வாழ்க்கையின் மீது ஆனந்தமற்ற திருப்தியற்ற நிலையில் இருந்தேன். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியுடன் 2013 தொடர்பு கொண்ட பின்னர் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் துவங்கியது. ஒரு நம்பிக்கை கதிர் தோன்றியது. வித்யா மற்றும் நவகிரக ஹோமத்தில் பங்கேற்ற பின்னர் நான் வாழ்க்கையை வாழ துவங்கினேன். அற்புதமாக என் சொந்த வாழ்க்கை மற்றும் பணியில் உறவுகள் சீரடைய துவங்கின. என்னுடன் பணிபுரிபவர்கள் மற்றும் மூத்தவர்களுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இது ஒரு இணக்கமான சூழலுக்கு வழிவகுத்தது. மேலும் எதிர்மறையான உள்வுரையாடல்களில் நான் ஒருபோதும் சிக்கவில்லை. பயம் மற்றும் தனிமையின் இருப்பாக முன்பு இருந்த நான் வாழ்க்கை மற்றும் என் கடவுளுடன் ஒரு புதிய தொடர்பை கண்டறிந்து உணர்ந்தேன். என்னை சூழ்ந்திருந்த தற்கொலை எண்ணங்கள் மறையத் தொடங்கின. அவை நோக்கம் மற்றும் நம்பிக்கை உணர்வால் மாற்றியமைக்கப்பட்டன. வேலையில் என் கண்ணோட்டம் மாறியது. பணியில் நான் எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் திருப்தி மற்றும் கவனத்தை அனுபவிக்க துவங்கினேன். வாஸ்தவமாகும் என்று நான் கற்பனை கூட செய்ய இயலாத அளவிற்கான பல மடங்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஆலய தரிசனங்கள், முக்தி மோக்ஷா வகுப்புகள் மற்றும் ஆத்ம சாட்சாத்கார செயல்முறைகளில் தொடர்ந்து கடந்த 3 வருடங்களாக கலந்து கொள்வதால் என்னுள் ஒரு ஆழமான தளர்வு மற்றும் அமைதி ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் என் பிரியமான அம்மா பகவானுடனான பந்தம் வலுவடைந்துள்ளது. அப்போதிலிருந்து என் பாதைக்கு ஒளியேற்றும் சுடர்தாங்கிகளாக அவர்கள் உள்ளனர். இப்போது நான் நினைத்த உடனேயே நான் விரும்பியதை பெறுகின்றேன். எப்போதும் ஆனந்த நிலையில் வாழ்கின்றேன். என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண்பதால் என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. அனைத்து உயிரின் மீதும் காரணமற்ற அன்பை அனுபவிக்கின்றேன். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அருள் மற்றும் வழிகாட்டுதலினால் மட்டுமே இந்த பிரம்மாண்டமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றிகள்.